நடிகர் எஸ்.வி. சேகர். என்ன எஸ்.வி. சேகர் உங்க கட்சியில இருந்தவர் இல்லையா? நடிகர் எஸ்.வி. சேகர் தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்கார். இந்த நபர் தொடர்ந்து பாரதிய ஜனதாவின் தலைவராக இருந்தால் ஏற்கனவே வாங்கிய ஓட்டுக்களை விட குறைவாக வாங்குவார்கள். ஏற்கனவே வாங்கிய சீட்டும் கிடையாது, 0 தான் வரும். அதை இப்பயே எழுதி வச்சிங்கன்னு எஸ்.வி. சேகர் பேட்டி பகிரங்கமா கொடுக்கிறார். கொடுத்த அவருக்கு கொலை மிரட்டல். என்ன யார் இந்த 420 தமிழ் மிஸ்ஸை போய் கேள, அண்ணா என் கூட கத்துறீங்களே, கொலை மிரட்டல் செஞ்சிருக்கிறாங்கன்னு எஸ்.வி. சேகர் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாருங்க. கொலை மிரட்டல் செஞ்சு நீ எப்படி அதை பேசுற, நீ எப்படி இதை பேசுனன்னு சொன்னாங்க. அவர் எதுவாக இருந்தாலும் நான் சொன்னதுதான் உண்மை, அதுதான் நடக்கும், இதை நடவடிக்கை எடுங்கன்றாங்க. இதை தடுத்திருக்க வேண்டிய, இதை போய் பேசி இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதை பற்றியே கவலைப்படல. ஆனா இங்க மற்றவங்களை பற்றி இவங்க இப்படி அவங்க இப்படி, பெண்கள் யார் இந்த தமிழ் மிசை போலலாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மத ரீதியாக ஒருவங்களை கட்டி வச்சு கேவலப்படுத்தி இழிவுபடுத்துறது இந்த RSS. அதற்கு மேல 416 முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்க? அசாம்ல 416 முஸ்லிம் இளைஞர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? தப்பு ஒண்ணும் கிடையாது. 2வது திருமணம் 3வது திருமணம் அப்படின்றதெல்லாம் போட்டு இவர்கள் இத்தனை வயதுக்குடன் குழந்தை திருமணங்கள் அப்படின்னு போட்டு கைது பண்ணா, நடவடிக்கை எடுத்தா ஒரு அரசாங்கம் எல்லாருமேலையும் சேர்ந்து செய்யணும். ஆனா அதுலயும் கூட மத பார்வை, மதவெறி பார்வையை பார்த்து 416 இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்து, அது ஒரு பக்கம். இந்த பக்கம் கிறிஸ்துவ பெண்களுக்கு மோசம் பண்ணி, அது ஒரு பக்கம். இதுக்கு இடையில சட்ட ஒழுங்கை பற்றியே கவலைப்படாத பிஜேபி மாநில அரசுகள், ஒரு சின்ன அசைவை கூட செய்யாத மாநில அரசுகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு திரிகின்ற இந்த நபர்கள் தமிழ்நாட்டுல ஒழுங்கா நடக்கிறது பிடிக்காம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது, இதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அதுக்காக தான் நம்ம சொல்றோம். இப்ப எத்தனையோ புகார்கள், எத்தனையோ கம்ப்ளைண்ட்டுகள், நம்முடைய அரசு தெளிவா நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை எடுக்கின்ற போது இப்ப எஸ்.வி. சேகர் கேஸ்ல கோர்ட் உத்தரவு போட்டா உடனே 420 கூட அரெஸ்ட் பண்ணணும். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது.